அண்ணா நகரின் செக்டர் 17 இருந்த அந்த ஒரு பழமையான ஆனால் விசாலமான குடியிருப்பு. இதே குடியிருப்பின் 3வது மாடியில் ஸ்ரீகாந்தின் 3 படுக்கை அறை கொண்ட ஃப்ளாட் இருந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது. ஜன்னல் வழியாக வந்த இளம் வெயில் கதிர்கள் வரவேற்பறையின் விலை உயர்ந்த சோபாவின் மீது விழுந்து கொண்டிருந்தன. ஸ்ரீகாந்த் தனக்கு பிடித்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்தித்தாளின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தார். அவரது முகத்தில் எப்போதும் இருக்கும் ஒரு விதமான திமிரும், கண்களில் நான் தான் சிறந்தவன் என்ற கர்வமும் அவரது ஆளுமையை அடையாளப்படுத்தி காட்டின. ஒரு காலத்தில் அண்ணா நகர் சந்தையில் அவருக்கு மொத்த வியாபாரத்தில் நல்ல லாபம் தரும் தொழில் இருந்தது. இப்போது அவர் அந்த தொழிலை மூடிவிட்டு ஓய்வு பெற்றுவிட்ட போதிலும் அவரை சுற்றியிருந்த அந்த வியாபார தலைக்கணமும் மனிதர்களை அவர்களின் பணத்தை வைத்து எடை போடும் குணமும் ஒரு துளி கூட குறையவில்லை. சமையல் அறையிலிருந்து அவல் உப்மாவின் கமகமக்கும் நறுமணம் வந்து கொண்டிருந்தது. ஸ்ரீகாந்தின் மனைவி நீலிமா பரபரப்பாக காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தார். நீலிமாவின் குணம் அவரது பெயரை போலவும் மிகவும் அமைதியானது. கணவரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறுப்பு சொல்லாமல் ஆம் என்று சொல்பவர். வீட்டில் ஸ்ரீகாந்தின் வார்த்தையே இறுதி சட்டம் என்பதை அவர் கடந்த 35 வருடங்களாக தட்டாமல் கடைபிடித்து வருகிறார். நீலிமா, என்ன இவ்வளவு நேரம்? மணி 10:30 ஆகிவிட்டது. சாலியும் விக்ரமும் இப்போது வந்து விடுவார்கள். அவர்களுக்காக அந்த சிறப்பு இடியாப்பம் குருமா செய்து விட்டாய்தானே? விக்ரமிற்கு அது ரொம்ப பிடிக்கும் என்று ஸ்ரீகாந்த் செய்தித்தாள்களில் இருந்து தலையை உயர்த்தாமலேயே குரல் கொடுத்தார். ஆமாங்க, செய்து விட்டேன். ஆனால் கவிதாவும் ஆனந்தும் கூட இன்றைக்கு வருகிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக சாதாரண அவல் உப்புமா செய்து வைத்திருக்கிறேன் என்று நீலிமா தாழ்ந்த குரலில் பதிலளித்தார். வருவார்கள். அந்த பேருந்தில் ஈடுபட்டுக்கிட்டோ அல்லது அவர்களோடு அந்த பழைய இருசக்கர வாகனத்திலோ வருவார்கள். ஐடி துறையில் வேலை பார்க்கிறார்களாம். ஆனால் வாழ்க்கை முறை என்னவோ பிச்சைக்காரர்கள் மாதிரி. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு கார் வாங்குங்கள் என்று. ஆனால் இல்லை, பணத்தை அப்படியே உயிரை விட மேலாக நினைத்து பூட்டி வைக்கிறார்கள் 2 பேரும். ஸ்ரீகாந்த் முகத்தை சுளித்து கொண்டு முணுமுணுத்தார். அதற்குள் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. நீலிமா அவசரமாக தன் சேலை தலைப்பை சரி செய்து கொண்டு கதவை திறந்தார். வாசலில் கவிதா, ஆனந்த் மற்றும் அவர்களின் 8 வயதான செல்ல மகள் ட்விங்கிள் நின்று கொண்டிருந்தார். கவிதா ஒரு சாதாரண ஆனால் அழகான பருத்தி ஆடையும், ஆனந்த் வழக்கம் போல ஒரு அலுவலக உடையும் அணிந்திருந்தான். இருவரின் முகத்திலும் ஒரு விசித்திரமான அமைதி குடிகொண்டிருந்தது. பாட்டி என்று கூப்பிட்டபடி ட்விங்கிள் நீலிமாவை கட்டி அணைத்து கொண்டாள். ட்விங்கிள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தாலோ அவ்வளவு சமர்த்தாகவும் சுட்டியாகவும் இருந்தாள். அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஸ்ரீகாந்தின் கால்களை தொட்டு வணங்கினாள். வந்துட்டியாம்மா? போய் உங்கள் பாட்டிக்கு உதவி செய் என்று ஸ்ரீகாந்த் மிகவும் வறட்சியாக ட்விங்கிளிற்கு பதிலளித்தார். கவிதாவும் ஆனந்தும் அவரை வணங்கினர். ஆனால் ஸ்ரீகாந்த் வெறும் தலையை மட்டும் அசைத்து அதை ஏற்றுக்கொண்டார். ஆனந்தும் கவிதாவும் சோபாவின் ஒரு மூலையில் அமர்ந்தனர். கவிதா வீட்டை சுற்றி பார்த்தாள். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கம் போலத்தான் போகப் போகிறது என்பது அவளுக்கு தெரியும். அப்பாவின் குத்தலான பேச்சுகளும் இளைய தங்கையின் அதீத புகழ்ச்சியும் இந்த வீட்டின் எழுதப்படாத சட்டமாகவே மாறிவிட்டிருந்தது. என்ன மருமகள் பிள்ளையே, உங்களோட அந்த பழைய இருசக்கர வாகனத்தை எங்கே நிறுத்தினீர்கள்? வெளியே குடியிருப்பில் விக்ரமோட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புது கார் வந்து நிற்கப் போகிறது. அதற்கு பக்கத்தில் உங்களோட அந்த டப்பா வண்டியை நிறுத்தாதீர்கள். வாட்ச்மேனிடம் சொல்லி ஓரமாக நிறுத்த சொல்லுங்கள் என்று ஸ்ரீகாந்த் டீ கப்பை கையில் எடுத்தபடி தன் முதல் அம்பை தொடுத்தார். ஆனந்தின் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு துளி கூட குறையவில்லை. அவன் மிகவும் அமைதியாக கூறினான், மாமா, பைக்கை கார் பார்க்கிங்கில் தான் சரியாக நிறுத்தியிருக்கிறேன். அந்த வண்டி பழையதாக இருந்தாலும் எங்களின் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்திற்கு முடித்து கொடுத்து விடுகிறது. எங்களுக்கு இப்போது புது வண்டி வாங்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை. அவசியம் தெரியலையா? அட, விக்ரமை பார். சீவுட்ஸின் அந்த உயர்தர குடியிருப்பில் வாழ்கிறான் அவன். அவனுடைய அந்த 3 கோடி ரூபாய் வீடு என்ன, அவனோட வாழ்க்கை முறை என்ன? அந்த குடியிருப்பிற்குள் நுழைந்தாலே ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீர்கள். இன்னும் மயிலாப்பூரின் அந்த சாதாரண வாடகை வீட்டிலேயே குப்பை கொட்டுகிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லை? சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை என்று? ஸ்ரீகாந்தின் குரல் இப்போது மெல்ல மெல்ல உயரத் தொடங்கியது. கவிதாவின் இதயம் ஒரு கணம் திடுக்கிட்டது. அவள் பதற்றத்துடன் ட்விங்கிளை பார்த்தாள். ட்விங்கிள் பக்கத்து நாற்காலியில் அமர்ந்து படம் வரைந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது காதுகள் தாத்தாவின் பேச்சின் மீது தான் இருந்தன. தன் சிறு மகளுக்கு முன்னால் தன் கணவன் இப்படி அவமானப்படுத்தப்படுவதை கண்டு கவிதா உள்ளுக்குள் மிகவும் வருத்தப்பட்டாள். அப்பா, எங்களுக்கு எங்களோட வாடகை வீடு பிடித்திருக்கிறது. நாங்கள் அங்கே நிம்மதியாக இருக்கிறோம்.
வீடு வாங்குவது என்பது அவரோட தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த முடிவு தானேப்பா. கவிதா தன் குரலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதியாக வைத்துக்கொண்டு புரிய வைக்க முயன்றாள். நிம்மதியாக இருக்கீங்களா? என்ன நிம்மதி? அடுத்தவன் வீட்டு சுவர்களை தன் சொந்த வீடுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் கவிதா. நாளைக்கு அந்த வீட்டுக்காரன் உங்களை வெளியே போய் என்று சொல்லிவிட்டால் இந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு எங்கே போவீர்கள்? நடுத்தருவுக்கா? விக்ரமையும் சாலியையும் பாரு. 35 வயதுக்குள்ளேயே தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 4 பேர் அவர்களுக்கு மரியாதை தருகிறார்கள். ஆனால் உங்களை யார் மதிப்பார்கள்? உங்களுடைய இந்த சாதாரண உடைகளையும் அந்த வாடகை வீட்டையும் பார்த்து சில நேரங்களில் சொந்தக்காரர்கள் முன்னாடி உங்களை என்னோட பிள்ளைகள் என்று அறிமுகப்படுத்தவே எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. ஸ்ரீகாந்த் இப்போது நிதானம் இழந்து பேசிக்கொண்டிருந்தார். நீலிமா சமையலறையின் வாசலில் நின்று கொண்டு மௌனமாக இந்த அவமானத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களது கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் கணவரை தடுக்கும் தைரியம் அவரிடம் இருக்கவில்லை. ட்விங்கிள் படம் வரைவதை நிறுத்திவிட்டாள். அவள் தன் கசப்பான ஆனால் கூர்மையான கண்களால் தாத்தாவை பார்த்து, தாத்தா, நீங்கள் ஏன் அம்மா அப்பா மீது கத்திக்கிறீர்கள்? எங்களுடைய வீடு ரொம்ப நன்றாக இருக்கிறது. அப்பா அங்கே எனக்காக ஒரு அழகான தோட்டமும் வைத்திருக்கிறார்கள். நாம் எங்கே அன்போடு வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய உண்மையான அரண்மனை. அப்படி என்று அப்பா சொல்வார் என்றாள். ஸ்ரீகாந்த் கேலித்தனமாக சிரித்தார். அட பாப்பாவே, உங்கள் அப்பா உனக்கு இப்போது இருந்தே ஏழ்மையில் வாழ்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் போல. அன்பால் மட்டும் குடும்பம் நடந்திராது. அதற்கு வங்கி சேமிப்பும் அந்தஸ்தும் வேண்டும். அந்த அந்தஸ்து உன்னோட இந்த அம்மா அப்பா கிட்ட எப்பவும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போகிறதும் இல்லை. தாத்தாவின் இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டு ட்விங்கிளின் முகம் வாடியது. அவள் அழுகையோடு கவிதாவின் அருகில் வந்து அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். தன் குட்டி மகளின் கண்களில் இருந்து அந்த வருத்தத்தை பார்த்ததும் கவிதாவின் பொறுமை எல்லை கடந்தது. இப்போதே எழுந்து அப்பாவிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லி அவருடைய இந்த தவறான தலைக்கணத்தை நிரந்தரமாக உடைத்துவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அவளது கண்களில் அவமானத்தாலும் கோபத்தாலும் கண்ணீர் முட்டியது. அவள் ஏதோ பேசுவதற்கு வாயை திறக்க முற்பட்டாள். அதற்குள் ஆனந்த் மிகவும் மென்மையாக கவிதாவின் கையை தன் கைகளில் பற்றி கொண்டான். கவிதா ஆனந்தை பார்த்தாள். ஆனந்தின் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதியும் ஆழமான புரிதலும் தெரிந்தன. அவன் கவிதாவின் கையை லேசாக அழுத்தி தன் பார்வையாலேயே அவளுக்கு ஜாடை காட்டினான். அமைதியாக இரு, நேரம் வரட்டும், இப்போது எதுவும் பேசாதே. ஆனந்தின் அந்த தொடுதலும் அவனது அந்த புரிதலும் கவிதாவிற்கு ஒரு மருந்தை போல இருந்தது. அவள் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனந்த் ட்விங்கிளை அருகில் அழைத்து அவளது தலையை அன்போடு தடவி கொடுத்து கூறினான், ட்விங்கிள், தாத்தா பெரியவர். அவர் என்ன சொன்னாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்வார். நீ போய் பாட்டிக்கிட்ட அவள் உப்புமா எடுத்துக்கொண்டு வர சொல், பார்க்கலாம். ட்விங்கிள் தலையசைத்து விட்டு சமையலறையை நோக்கி ஓடினாள். ஸ்ரீகாந்த் தான் இவர்கள் இருவரையும் நிரந்தரமாக வாயடைக்க செய்து விட்டதாக நினைத்து கொண்டார். அவர் ஒரு வெற்றியாளரின் தோரணையில் தன் மீசையை முறுக்கி கொண்டே சோபாவில் பின்னால் சாய்ந்து அமர்ந்தார். எப்போதாவது சாலியிடம் இருந்து எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆடம்பரத்தை காட்டவில்லை என்றால் ஜனங்கள் உங்களை காலடியில் போட்டு மிதித்து விடுவார்கள். உங்களுடைய இந்த அதீத புத்திசாலித்தனமும் எளிமையும் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய விலை வைக்கப் போகிறது. பார்த்து கொண்டே இருங்கள். அவர் மீண்டும் முணுமுணுத்தார். சரியாக அதே நேரத்தில் குடியிருப்பிற்கு கீழே ஒரு பெரிய விலை உயர்ந்த காரின் பலத்த ஹாரன் சத்தம் கேட்டது. ஸ்ரீகாந்தின் காதுகள் உடனே கூர்மையாகின. அவரது முகம் அப்படியே மலர்ந்தது. வந்துவிட்டார்கள். என்னுடைய சாலினியும் விக்ரமும் வந்து விட்டார்கள் போல. நீலிமா, சீக்கிரம் வெளியே வந்து பார், உன்னுடைய செல்ல மகள் வந்துவிட்டாள். ஸ்ரீகாந்த் உற்சாகத்துடன் எழுந்து பால்கனியை நோக்கி ஓடினார். குடியிருப்பிற்கு கீழ் ஒலித்த அந்த பலத்த ஹாரன் சத்தமும் ஸ்ரீகாந்தின் முகத்தில் பொங்கிய அந்த ஆனந்தமும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. கதவின் அழைப்பு மணி ஒலித்தது. நீலிமா அவசரமாக கதவை திறந்தார். வாசலில் சாலியும் விக்ரமும் நின்று கொண்டிருந்தனர். சாலி தன் உடலில் மிக விலை உயர்ந்த டிசைனர் புடவை அணிந்திருந்தாள். கையில் பெரிய பிராண்டட் கைப்பையும் கண்களில் கூலிங் கிளாஸும் அணிந்திருந்தாள். அவளுக்கு பின்னால் விக்ரம் வந்தான். அவனது கையில் 2-3 பெரிய மிட்டாய் மற்றும் உலர் பழங்கள் அடங்கிய பெட்டிகள் இருந்தன. ஆனால் யாராவது கூர்ந்து கவனித்திருந்தால் தெரிந்திருக்கும், விக்ரமின் முகத்தில் பயணத்தின் சோர்வை விட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பதற்றத்தின் நிழல் அதிகமாக படிந்திருந்தது. வாமா வா, என்னோட ராஜகுமாரி வந்துட்டா என்று ஸ்ரீகாந்த் உற்சாகத்துடன் முன்னைக்கு வந்து சாலியை அருகில் அழைத்தார். ஹலோ அப்பா, வழியில் எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் தெரியுமா? நான் அப்போதே விக்ரம்கிட்ட சொன்னேன், சீவுட்ஸில் இருந்து அண்ணா நகருக்கு வருவதற்கு நம்முடைய பெரிய காரை எடுக்க வேண்டாம், சிறிய காரை எடுப்போம் என்று. ஆனால் இவர் கேட்டாதானே. சாலி சிரித்து கொண்டே தன் பெரிய காரை பற்றியும் ஆடம்பர வாழ்க்கை முறையை பற்றியும்
முதல் வாக்கியத்திலேயே ஆழமாக பதிவு செய்தாள். விக்ரம் சோபாவில் அமர்ந்து சாய்ந்தான். வணக்கம் மாமா என்று அவன் மேலோட்டமான சிரிப்புடன் கூறினான். ஆனால் அமர்ந்த நொடியிலிருந்தே அவன் தன் மொபைல் ஃபோனை அடிக்கடி சரிபார்த்து கொண்டிருந்தான். ஃபோனில் வந்த ஒரு அறிவிப்பை பார்த்ததும் அவனது நெற்றியில் சுருக்கங்கள் இன்னும் ஆழமாகின. அவன் எரிச்சலுடன் ஃபோனை தன் பாக்கெட்டிற்குள் திணித்தான். கவிதாவும் ஆனந்தும் இதையெல்லாம் மிகவும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனந்திற்கு விக்ரமின் முகத்தில் இருந்த அந்த பதற்றம் உடனடியாக புரிந்தது. சாலினுடைய இந்த மினுமினுப்பான ஆடம்பரத்திற்கும் விக்ரமின் இந்த எரிச்சலுக்கும் பின்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைந்திருக்கிறது என்பது ஆனந்தின் கூர்மையான பார்வையிலிருந்து தப்பவில்லை. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. ஸ்ரீகாந்த் மீண்டும் ஒரு முறை தன் பழைய பேச்சை தொடங்கினார். பார் கவிதா, உன்னுடைய தங்கச்சிக்கிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள். என்ன ஒரு கம்பீரம் என்னோட மருமகனுக்கு. நீங்கள் என்னடா என்றால் அந்த டப்பா வண்டியில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அட, வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கிறது. இப்படி ஏழை மாதிரி வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கவிதா அமைதியாகவே இருந்தாள். அவள் லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அவளது இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மற்றும் வலுவான அடித்தளம் இருந்தது. அதை பற்றி ஸ்ரீகாந்திற்கு ஒரு துளி கூட கற்பனை இருக்கவில்லை. 10 வருடங்களுக்கு முன்பு கவிதாவிற்கும் ஆனந்திற்கும் திருமணம் நடந்தபோது இருவரின் சம்பளமும் மிகவும் சுமாராகத்தான் இருந்தது. ஆனந்த் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த மிகவும் புத்திசாலியான மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு இளைஞன். திருமணத்தின் முதல் நாளில் இருந்தே ஸ்ரீகாந்த் ஆனந்தினுடைய எளிமையை கிண்டல் செய்து இழிவுபடுத்த தொடங்கினார். என் கவிதாவோட தலைவிதி இப்படி ஆகிவிட்டது என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஆனால் ஆனந்த் அதற்கு ஒருபோதும் எதிர்த்து பேசியதில்லை. திருமணத்தின் ஆரம்ப காலத்தில் ஆனந்த் கவிதாவை அருகில் அமர வைத்து ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியிருந்தான். கவிதா, நாம் மற்றவர்கள் கண்ணில் படுவதற்காகவோ அல்லது யாருக்காவது எதையாவது நிரூபிப்பதற்காகவோ பணத்தை வீணடிக்கக்கூடாது. நம்முடைய வருமானம் நம் உழைப்பின் வியர்வை. அதை ஆடம்பரத்திற்காக அளிப்பதை விட நம் எதிர்காலத்தின் அடித்தளத்தில் முதலீடு செய்வோம். நாம் ஒரு குழுவாக வேலை செய்வோம். உண்மையிலேயே அவர்கள் இருவரும் ஒரு சிறந்த குழுவாக மாறினர். அவர்கள் ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிடுவது, விலை உயர்ந்த பிராண்டட் உடைகள், 2 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படும் மொபைல் ஃபோன்கள் மற்றும் ஆடம்பரத்திற்காக வாங்கப்படும் கார், இவை அனைத்தையும் தவிர்த்தனர். அவர்கள் ஒரு சாதாரண வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தனர். ஆனந்தின் நிதி திட்டமிடல் எவ்வளவு துல்லியமாக இருந்தது என்றால், இருவரின் சம்பளத்தின் ஒரு பெரும் பகுதி நேரடியாக முதலீட்டிற்கு சென்றது. அவன் பங்கு சந்தையை பற்றி ஆழமாக படித்தான். பரஸ்பர நிதிகளில் ஒழுக்கத்தோடு முதலீடு செய்தான். சரியான நேரம் வந்தபோது அவர்கள் தங்கள் கவனத்தை வளம் சார்ந்த சொத்துக்கள் பக்கம் திருப்பினர். ட்விங்கிள் பிறந்த பிறகு அவளது எதிர்காலத்திற்காக அவர்கள் பெரிய முடிவுகளை எடுத்தனர். அவர்கள் அதிகாரபூர்வமாக SM ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு சிறிய நிறுவனத்தை பதிவு செய்தனர். அப்போது மயிலாப்பூர் மற்றும் புதிதாக வளர்ந்து வந்த டி நகர் பகுதியில் இடங்களின் விலை பட்ஜெட்டிற்குள் இருந்தது. கவிதாவும் ஆனந்தும் தங்கள் சேமிப்பு முழுவதையும் போட்டு டி நகரில் தங்களது முதல் வணிக ரீதியான கடையை வாங்கினர். அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. கடந்த 7 வருடங்களில் அவர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு எந்த ஒரு ஆடம்பர ஆரவாரமும் இல்லாமல் மயிலாப்பூர் மற்றும் டி நகர் பகுதியில் தலா 5 வணிக கடைகளையும் 4 நல்ல ஃப்ளாட்டுகளையும் வாங்கியிருந்தனர். இவை அனைத்தும் கடன் இல்லாதவை அல்லது மிக குறைந்த கடனில் வாங்கப்பட்டவை. ஏனெனில் அதற்கான ஆரம்ப தொகை அவர்களின் மற்ற முதலீடுகளின் லாபத்தில் இருந்தே கிடைத்தது. அவர்களுக்கு வாடகைதாரர்களால் வரும் தினசரி தொல்லைகள் பிடிக்கவில்லை, அல்லது வாடகை வசூலிப்பதற்காக யாருடைய வாசலிலும் போய் நிற்க அவர்களுக்கு விருப்பமில்லை. எனவே அவர்கள் இந்த வேலை முழுவதையும் ஒரு தொழில்முறை சொத்து மேலாண்மை ஏஜென்சியிடம் ஒப்படைத்திருந்தனர். மாதத்தின் முதல் தேதியில் எல்லா வாடகைதாரர்களின் பணமும் அந்த ஏஜென்சிக்கு சென்றுவிடும். ஏஜென்சி தன் கமிஷனை எடுத்துக்கொண்டு மீதி இருக்கும் ஒரு பெரிய தொகையை நேரடியாக SM ப்ராப்பர்ட்டிஸ் வங்கி கணக்கில் செலுத்திவிடும். கவிதாவும் ஆனந்தும் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தனர். ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் ஸ்ரீகாந்த் உட்பட ஒட்டுமொத்த உலகத்திடமிருந்தும் ரகசியமாக மறைத்து வைத்திருந்தனர். இது அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். அவர்கள் ஏன் இதை மறைத்தார்கள்? ஏனெனில் கவிதாவுக்கு தன் அப்பாவை பற்றி மிக நன்றாக தெரியும். கவிதாவிடம் இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது என்று ஸ்ரீகாந்திற்கு தெரிந்திருந்தால் அவர் அவளது வாழ்க்கையிலும் தலையிட தொடங்கியிருப்பார். அவர் இந்த விஷயங்களை உறவினர்களிடம் தன் அகந்தையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் பெருமை பேசுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தியிருப்பார். ஆனந்திற்கு இது பிடிக்கவில்லை. நம்முடைய வெற்றி எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டுமோ அது நமக்கு அமைதியை தர வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பொறாமையை தரக்கூடாது என்ற ஆனந்தின் இந்த எண்ணத்தை
கவிதா தன் மனதில் ஆழமாக பதித்திருந்தாள். அதனால்தான் அவர்கள் ஸ்ரீகாந்தின் குத்தலான பேச்சுக்களை மௌனமாக தாங்கிக் கொண்டனர். என்ன மருமக பிள்ளையே, எந்த உலகத்தில் தொலைந்து போய்விட்டீர்கள்? ஸ்ரீகாந்தின் உரத்த குரலால் ஆனந்தின் சிந்தனை கலைந்தது. ஒன்றுமில்லை மாமா, நீங்கள் செய்த அவல் உப்புமா ரொம்ப நன்றாக இருந்தது என்று ஆனந்த் மிகவும் அமைதியாக கூறினான். அங்கே சோபாவில் சாலியின் அரட்டை தொடர்ந்து கொண்டு இருந்தது. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அடுத்த மாதம் அநேகமாக ஐரோப்பிய பயணம் போகலாம் என்று இருக்கோம். நான் விக்ரம் கிட்ட சொன்னேன். ரொம்ப நாளாகிவிட்டது நாம் எங்கேயும் போய். இல்லையா விக்ரம்? இதை கேட்டதும் விக்ரமின் முகத்தில் இருந்த நிறமே மாறியது. அவன் உதட்டை கடித்தபடி சாலியை ஒரு கோபமான எரிச்சலான பார்வையோடு பார்த்தான். அவனுக்கு தெரியும், அவனது 3 கிரெடிட் கார்டுகளின் வரம்பு முடிந்துவிட்டது என்பது. சீவுட்ஸின் அந்த ஆடம்பரமான 3 கோடி ரூபாய் வீடும் வெளியே நிற்கும் அந்த ₹1,00,000 காரும் மிக பெரிய மாத தவணையில் கடனில் தான் நின்று கொண்டிருந்தன. விக்ரமின் மாத சம்பளத்தில் பாதிக்கும் மேல் வெறும் வட்டி தவணை கட்டுவதற்கே சென்று கொண்டிருந்தது. இரவில் அவனுக்கு தூக்கம் வருவதில்லை. ஆனால் சால்விக்கோ சமூக ஊடகங்களில் தன் அந்தஸ்தை நிலைநிறுத்துவதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. விக்ரம் உள்ளுக்குள் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தான். பார்க்கலாம், இன்னும் எதுவும் முடிவாகவில்லை என்று விக்ரம் பற்களை கடித்தபடி எப்படியோ பதிலளித்தான். அட, இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? போயிட்டு வாருங்கள். பணம் என்ன, கை அழுக்கா? சம்பாதிக்கலாம், செலவழிக்கலாம். ஸ்ரீகாந்த் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறினார். கவிதா மெதுவாக ஆனந்தின் காலின் மேல் தன் காலை வைத்தாள். ஆனந்த் அவளை பார்த்தான். அந்த ஒரு பார்வையில் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருந்தன. பணம் கையலுக்கு இல்லை அப்பா, பணம் உழைப்பின் வியர்வை துளி. நீங்கள் எந்த ஆடம்பரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களோ அந்த அடுக்குமாடி கட்டிடம் உள்ளுக்குள் எவ்வளவு கடனில் மக்கி போயிருக்கிறது என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது. இதைத்தான் கவிதா கூற நினைத்தாள். ஆனந்த் அவளுக்கு ஆறுதலான ஒரு பார்வை அளித்தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை அண்ணா நகரின் அந்த வீட்டில் 2 வெவ்வேறான உலகங்கள் ஒன்றாக இணைந்திருந்தன. ஒருபுறம் கடனில் மனந்திட்டின் மேல் கட்டப்பட்ட எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழக்கூடிய சாலி விக்ரமின் போலி ஆடம்பர மாளிகை இருந்தது. மறுபுறம் கவிதாவும் ஆனந்தும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் அமைதியோடும் உருவாக்கிய சொத்துக்களின் வலுவான கோட்டை இருந்தது. கவிதாவும் ஆனந்தும் ட்விங்கிளை அழைத்து கொண்டு மாலையில் தங்களது சாதாரண இருசக்கர வாகனத்தில் சிரித்து பேசியபடி வீட்டிற்கு திரும்பினர். தாத்தாவின் குத்தலான பேச்சுக்களை அவர்கள் அந்த அண்ணா நகர் வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்திருந்தனர். ஆனால் காலத்தின் வயிற்றில் வேறு ஏதோ ஒன்று வெந்து கொண்டிருந்தது. ஸ்ரீகாந்த் தன் செல்ல மகளின் வாழ்க்கை இப்படியே எப்போதும் ஆடம்பரமாக மற்றவர்களை கேலி செய்து கொண்டே கழிந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தார். காலசக்கரம் யாருக்காகவும் நிற்காது. மேலும் விதி யாருடைய போலி அகந்தையையும் அதிக காலம் பொறுத்து கொள்ளாது. கவிதா மற்றும் ஆனந்தின் அந்த வருகைக்கு பிறகு இப்போது 1.5 முதல் 2 வருடங்கள் உருண்டோடிவிட்டன. அண்ணா நகரின் அந்த விசாலமான வீட்டிலிருந்து ஸ்ரீகாந்தின் எந்த கம்பீரமான குரல் ஒலித்து கொண்டிருந்ததோ அது இப்போது மெல்ல மெல்ல பலவீனமடைய தொடங்கியிருந்தது. ஸ்ரீகாந்த் தன் மொத்த வியாபார தொழிலை மூடிவிட்ட போதிலும் சந்தையில் தன் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக தனக்கு தெரிந்த சில வியாபாரிகளுக்கு பெரிய தொகைகளை வட்டிக்கு கொடுத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் நண்பர்களின் பேச்சை கேட்டு ஒரு பெரிய வணிக ரீதியான திட்டத்தில் தன் சொந்த வீட்டின் பேரில் கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடு செய்திருந்தார். என்னுடைய வார்த்தை தான் பணம் என்ற ஒரு மாயையில் அவர் இருந்தார். ஆனால் சந்தையில் திடீரென ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை காரணமாகவும் அந்த திட்டத்தின் கட்டுமான நிறுவனம் ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டதாலும் ஸ்ரீகாந்தின் மொத்த பணமும் மூழ்கி போனது. அவர் யாரிடமெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்திருந்தாரோ அந்த வியாபாரிகளும் கையை விரித்து விட்டனர். பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் மேல் வங்கியின் கடனும் கந்து வட்டிக்காரர்களின் கடனும் ஒரு மலை போல் குவிந்தது. கடனில் மாத தவணைகள் பாக்கியானதால் வங்கியிலிருந்து அறிவிப்புகள் வரத் தொடங்கின. ஸ்ரீகாந்தின் காலடி நிலைமை நழுவியது. தன் அந்தஸ்து இப்படி சரிவதை காணுவது அவருக்கு தாங்க முடியாததாக இருந்தது. உறவினர்களுக்கும் சமூகத்திற்கும் இது தெரிந்தால் தங்களுக்கு எவ்வளவு அசிங்கமாகிவிடும் என்ற பயம் அவரை உலுக்கியது. இறுதியில் வேறு வழி இல்லாமல் தன் போலி கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஸ்ரீகாந்த் ஒரு கடுமையான முடிவை எடுக்க வேண்டியதாயிற்று. அண்ணா நகரில் இருந்த தங்களது சொந்த பாரம்பரியமிக்க செல்லமான வீட்டை விற்கும் அந்த நாள் நீலிமாவின் வாழ்க்கையிலேயே மிக இருண்ட நாளாக அமைந்தது. வீடு முழுவதும் சாமான்கள் வைக்கப்பட்ட பெட்டிகள் சிதறி கிடந்தன. 35 வருடங்களாக எந்த வீட்டின் சுவர்களை அவர் தன் வியர்வையாலும் அன்பாலும் அலங்கரித்திருந்தாரோ அந்த வீடு இப்போது அவர்களுக்கு பரதேசி வீடாகி போனது. சமையலறையில் இருந்த தனக்கு பிடித்த பாத்திரங்களையும் மசாலா டப்பாக்களையும்
பழைய செய்தித்தாளில் சுருட்டும் போது நீலிமாவின் கைகள் நடுங்கின. அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் நின்றபாடில்லை. ஸ்ரீகாந்த் வரவேற்பறையில் தங்களது அந்த வெறிச்சுவடிய சாய்வு நாற்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார். தனக்கு முன்னால் இருந்த சுவரில் முன்பு எங்கு அவரது பெரிய கம்பீரமான புகைப்படம் மாட்டப்பட்டு இருந்ததோ அந்த இடம் இப்போது காலியாகவும் அசிங்கமாகவும் காட்சியளித்தது. நீலிமா தன் சேலை தலைப்பால் கண்களை துடைத்தபடி வரவேற்பறைக்கு வந்தார். எங்க இந்த சாமி மாடத்தில் இருந்த கணபதியையும் குத்து விளக்கையும் இந்த சிவப்பு பையில் வைக்கட்டுமா? அந்த பையை மட்டும் உங்களுடனேயே வைத்து கொள்ளுங்கள் என்று அவளது குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. ஸ்ரீகாந்த் வெறிச்சோடிய பார்வையுடன் வெறும் தலையை மட்டும் அசைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் கனத்த குரலில் கூறினார், நீலிமா, என்னை மன்னித்து விடுமா. எந்த வீட்டை பற்றி நான் இவ்வளவு பெருமைப்பட்டேனோ, எந்த வீட்டின் பலத்தை வைத்து கவிதாவையும் அவளது கணவனையும் கண்டபடி வார்த்தைகளால் குத்தினேனோ, அதே வீடு இன்று என் கைவிட்டு போய்விட்டது. சமூகத்திடம் நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? ஸ்ரீகாந்த் முதுமை காலத்தில் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டார் என்றுதானே மக்கள் பேசுவார்கள். நீலிமா தன் அழுகையை அடக்கி கொண்டார். மக்களை பற்றி விடுங்கள், இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வயதில் நாம் எங்கே போவோம் என்று ஸ்ரீகாந்த் தலைகுனிந்து கூறினார். அவரது குரலில் ஒரு விசித்திரமான குற்ற உணர்ச்சியும் வலியும் இருந்தது. நான் சாலினியிடம் ஃபோன் செய்து பேசினேன். புதிய வீடு கிடைக்கும் வரை சில நாட்கள் நாங்கள் உங்களிடம் சீவுட்ஸில் வந்து தங்குகிறோம் என்று கேட்டேன். அதற்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா? நீலிமாவின் கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்று மின்னியது. ஆனால் ஸ்ரீகாந்தின் கண்களில் இருந்து ஒரு பெரிய கண்ணீர் துளி வழிந்தது. அவள் என்னிடம் என்ன சொன்னால் தெரியுமா? அப்பா, எங்கள் வீடு 3 BHK ஆக இருந்தாலும் விக்ரம் வீட்டில் இருந்துதான் வேலை செய்கிறார். அவருக்கு தனிமை தேவை. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்போதும் எனக்கு ஏதோ ஒரு விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்தால் உங்களுக்கு தான் அசௌகரியமாக இருக்கும். எனவே வேறெங்காவது பாருங்கள் என்று சொல்லிவிட்டாள். நீலிமா, யாருக்காக நான் என் உயிர் முழுவதையும் கொடுத்தேனோ, யாரை நான் இவ்வளவு பெருமையாக கருதினேனோ, அவளே இன்று எனக்கு இருக்க இடமில்லை என்று வெளிப்படையாக மறுத்துவிட்டாள். இதை கேட்டதும் நீலிமா அப்படியே உறைந்து போனார். அவர்களுக்கு கவிதாவின் நினைவு வந்தது. கவிதாவிற்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. ஏனெனில் ஸ்ரீகாந்த் தனது போலி கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த இக்கட்டான சூழ்நிலையை அவளிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தார். இறுதியாக வீட்டிலிருந்து வெளியேறும் நேரம் வந்தபோது ஸ்ரீகாந்தின் கால்கள் வாசற்படியிலேயே தத்தளித்தன. கதவில் இருந்த ஸ்ரீகாந்த் விலாஸ் என்ற பெயர் பலகையை எடுக்கும்போது அவரது இதயத்தில் ஏற்பட்ட வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. தன் சொந்த வீட்டிலிருந்தே துரத்தப்பட்ட அந்த உணர்வு அவரை உள்ளுக்குள் கொன்றது. ஸ்ரீகாந்த் முற்றிலும் மனமுடைந்து போய்விட்டதால் அடுத்தடுத்த பொறுப்புகளை நீலிமா கவனிக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு ஏஜெண்டை தொடர்பு கொண்டார். மயிலாப்பூரில் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பில் அவர்களுக்கு ஒரு 2 BHK வீடு வாடகைக்கு கிடைத்தது. மறுநாள் வீட்டின் சாமான்களை ஏற்றிக்கொண்டு வண்டி மயிலாப்பூர் குடியிருப்புக்கு சென்றது. அந்த வீடு பார்ப்பதற்கு விசாலமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது. ஆனால் ஸ்ரீகாந்திற்கு அது ஒரு சிறைச்சாலை போல தெரிந்தது. சாமான்களை பெட்டிகளில் இருந்து எடுக்கும்போது அவருக்கு மூச்சு திணறியது. 65 வயதில் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டிய வயதில் அவர் இன்று வாடகைதாரராக வந்திருக்க வேண்டியதாயிற்று. சரி விடுங்கள், சாமான்களை பிறகு அடுக்கிக் கொள்ளலாம். முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள் என்று நீலிமா அவரை சோபாவில் அமர வைத்து தண்ணீர் கொடுத்தார். ஸ்ரீகாந்த் ஒரு மடங்கு தண்ணீர் குடித்துவிட்டு சுற்றியிருந்த அந்த அந்நியமான சுவர்களை வெறித்து பார்க்க தொடங்கினார். அவர் ஆனந்தையும் கவிதாவையும் பார்த்து அன்று பேசிய அதே வார்த்தைகள் இப்போது அவர் காதுகளில் எதிரொலித்தன. அடுத்தவன் வீட்டு சுவர்களை தன் சொந்த வீடு என்று நினைப்பது முட்டாள்தனம். நடுத்தருவுக்கு போவீர்கள். அன்று அவர் யாருக்கு சாபமிட்டாரோ அதே வார்த்தைகள் இன்று அவரது சொந்த வாழ்க்கையிலேயே வந்து நின்றன. மறுநாள் ஏஜென்ட் வாடகை அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தார். ஸ்ரீகாந்த் தன் கண்ணாடியின் வழியாக அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தார். அதில் வீட்டு உரிமையாளர் இடத்தில் SM ப்ராப்பர்ட்டிஸ் என்று இருந்தது. மேலும் கையெழுத்திடுவதற்கு ஒரு சொத்து மேலாண்மை ஏஜென்சியின் முத்திரை இருந்தது. ஸ்ரீகாந்தின் மனம் இவ்வளவு மறத்து போயிருந்ததால் அந்த பெயரை கவனிக்காமல் மௌனமாக அதில் கையெழுத்திட்டு வாடகைதாரராக அந்த கட்டத்திற்கு நேரே தன் கையெழுத்தை போட்டார். கையெழுத்திடும்போது அவரது கைகளில் ஏற்பட்ட நடுக்கமும் மனதிற்குள் இருந்த அவமானமும் மறைக்க முடியாததாக இருந்தது. விதியின் ஆட்டம் எவ்வளவு விசித்திரமானது!
எந்த வாடகை வீட்டை பற்றி தன் வாழ்நாள் முழுவதும் தன் மூத்த மகளையும் மருமகனையும் கேலி செய்து இழிவுபடுத்தினாரோ அதே வாடகை வீட்டில்தான் அவர் இப்போது தஞ்சம் புக வேண்டியதாயிற்று. மேலும் தான் வாடகைதாரராக கையெழுத்திட்ட அந்த எஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் ஒப்பந்த நிறுவனம் வேறு யாருடையதும் அல்ல, தன் மூத்த மகள் கவிதா மற்றும் மருமகன் ஆனந்தனுடையதுதான் என்று சிறுதுளி கற்பனை கூட அவருக்கு இருக்கவில்லை. அவர் இனி மாதந்தோறும் யாருக்கு வாடகை செலுத்தப் போகிறாரோ அது அவர் எப்போதும் ஏழை என்று நினைத்து வந்த அதே மகளின் வீடுதான். மயிலாப்பூரின் அந்த வீட்டில் ஸ்ரீகாந்த் மற்றும் நீலிமாவின் புதிய ஆனால் அவமானம் நிறைந்த வாழ்க்கை தொடங்கியது. ஸ்ரீகாந்தின் அகந்தை ஆழமாக காயப்பட்டிருந்தது, உண்மைதான். ஆனால் அது இன்னும் முழுமையாக அழியவில்லை. சாலி மற்றும் விக்ரமின் நிதி நிலைமை இன்னும் மிகவும் வலுவாக இருக்கிறது என்றும் அவர்கள் எப்போதாவது தங்களை இந்த நிலைமையிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்றும் அவர் இன்னும் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் சீவுட்ஸில் கூடியிருக்கும் அந்த போலி ஆடம்பர மேகங்கள் மயிலாப்பூர் வரை வந்து தங்களின் மிச்சம் இருக்கும் தலைக்கணத்தையும் தரைமட்டமாக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூரின் அந்த வாடகை வீட்டில் ஸ்ரீகாந்தும் நீலிமாவும் குடியேறி இப்போது 2 வருடங்கள் உருண்டோடிவிட்டன. கால ஓட்டத்தில் பழைய வீட்டின் நினைவுகளின் வடுக்கள் சற்று ஆறியிருந்தன. ஆனால் ஸ்ரீகாந்தின் மனதிற்குள் இருந்த குமுறலும் அவரது அந்த தலைக்கணமும் முழுமையாக மறையவில்லை. சூழ்நிலை அவரை கீழே இறக்கியிருந்தாலும் அவரது குணம் மட்டும் அப்படியே தான் இருந்தது. இன்று தீபாவளி பண்டிகையின் நாள். வெளியே எங்கும் விளக்குகளின் ஒளியும் பட்டாசு வெடிக்கும் சத்தமும் நிறைந்திருந்தது. மயிலாப்பூரின் அந்த 2 BHK வீட்டில் காலையிலிருந்தே பலகாரங்களின் கமகமக்கும் நறுமணம் வீடு முழுவதும் பரவியிருந்தது. நீலிமா சமையல் அறையில் தீபாவளி பலகாரங்களை தயாரித்து கொண்டிருந்தார். முறுமுறுப்பான சமோசாக்கள், நாவில் கரையும் கடலை மாவு லட்டுக்கள், முறுமுறுப்பான முறுக்குகள் மற்றும் காரசாரமான பூண்டு அவல். நீலிமாவின் கைவண்ணத்தின் சுவையே தனி. ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது அவரது மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பதற்றம் இருந்தது. ஏனெனில் இன்று 2 மகள்களும் மருமகன்களும் பலகாரம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வரவிருந்தனர். ஸ்ரீகாந்தின் குணத்தை கணக்கில் கொண்டால் இன்றைய பண்டிகை நிம்மதியாக முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது. அதாவது சரியாக காலை 10:30 மணிக்கு கதவின் அழைப்பு மணி ஒலித்தது. நீலிமா கதவை திறந்தார். வாசலில் கவிதா, ஆனந்த் மற்றும் குட்டி ட்விங்கிள் நின்று கொண்டிருந்தனர். கவிதா வழக்கம் போல ஒரு சாதாரண ஆனால் மிகவும் அழகான பட்டு புடவை அணிந்திருந்தாள். ஆனந்த் ஒரு சாதாரண வெளிர் நிற கதர் குர்தா அணிந்திருந்தான். அவர்களின் முகத்தில் இருந்த பொலிவு வீட்டின் சூழலில் ஒரு தனி நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்தது. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் பாட்டி என்று கூறியபடி ட்விங்கிள் நீலிமாவை கட்டி அணைத்து கொண்டாள். ட்விங்கிள் ஒரு அழகான பட்டு பாவாடை சட்டை அணிந்திருந்தாள். அதில் அவள் ஒரு பொம்மையை போலவே காட்சியளித்தாள். அவள் உள்ளே வந்து தாத்தாவையும் வணங்கினாள். ஸ்ரீகாந்த் வழக்கம் போல வறட்சியான ஆசி வழங்கினார். கவிதா நேரடியாக சமையலறைக்கு சென்று நீலிமாவிற்கு பலகார தட்டுகளை அலங்கரிக்க உதவ தொடங்கினாள். ட்விங்கிலும் அந்த மழலை மாறா தன்மையோடு, பாட்டி நான் முறுக்குகளை தட்டில் வைக்கட்டுமா என்று கேட்டு சிறு சிறு வேலைகளில் உதவ தொடங்கினாள். அவளது அந்த நல்ல வளர்ப்பையும் அவளது சமர்த்தான புரிதலையும் கண்டு நீலிமாவின் கண்கள் பனித்தன. ஆனந்த் வரவேற்பறைக்கு வந்து ஸ்ரீகாந்திற்கு முன்னால் அமர்ந்தான். தீபாவளி எப்படி போய் கொண்டிருக்கிறது மாமா? உங்கள் உடம்பு எப்படி இருக்கிறது என்று ஆனந்த் பணிவோடு கேட்டான். உடம்பு என்ன? இந்த வாடகை வீட்டில் உடம்பு எப்படி இருக்கும்? சொந்த வீட்டோட கம்பீரமே தனி. அது இந்த புறா கூட்டு கூண்டிலா கிடைக்கப் போகுது? ஸ்ரீகாந்த் தன் சூழ்நிலையின் பழியை மீண்டும் விதியின் மீதும் மறைமுகமாக தனக்கு முன்னால் இருப்பவர் மீதும் போட்டு தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஆனந்த் இதற்கு எந்த பதிலும் கூறவில்லை. அவன் மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். 11:30 மணி ஆகியும் சாலி மற்றும் விக்ரமின் வரவை காணவில்லை. 12 மணி அளவில் கதவின் அழைப்பு மணி சத்தமாக ஒலித்தது. ஸ்ரீகாந்தின் முகத்தில் இருந்த சோர்வு ஒரே நொடியில் மறைந்து அவரது கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது. கதவை திறந்ததும் சாலியும் விக்ரமும் உள்ளே வந்தனர். சாலி ஒரு மிக கனமான அடர் நிற ஆடம்பரமான லெஹங்கா அணிந்திருந்தாள். அது இந்த எளிமையான வீட்டு பலகார நிகழ்ச்சிகளுக்கு சிறிதும் பொருத்தமாக இருக்கவில்லை. அவளது கழுத்திலும் கைகளிலும் ஏராளமான நகைகள் இருந்தன. அவளது உடலில் இருந்து விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் வீசியது. விக்ரம் ஒரு புகழ்பெற்ற பிராண்டின் செர்வானி வகை குருதாவை அணிந்திருந்தான். இருவரின் கைகளிலும் உலர் பழங்கள் மற்றும் விலை உயர்ந்த சாக்லேட்டுகள் அடங்கிய பெரிய மினுமினுப்பான பரிசு பெட்டிகள் இருந்தன. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அப்பா.
போக்குவரத்து நெரிசல் உங்களுக்கு தான் தெரியுமே. பண்டிகை நாட்களில் நம்ம பெரிய காரை எடுத்துக்கொண்டு வெளியே வருவது எவ்வளவு கஷ்டம் என்று. சாலி சோபாவில் அமர்ந்தபடியே தன் முதல் பேச்சை பேசிவிட்டு தன் ஐஃபோனை மேஜை மீது வைத்தாள். விக்ரமோ மேலோட்டமாக சிரித்துவிட்டு வணங்கினான். பின்னர் ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டான். கடந்த 2 வருடங்களில் விக்ரமிடம் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. அவனது கண்களுக்கு கீழே கருத்த வளையங்கள் விழுந்திருந்தன. அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவன் உள்ளுக்குள் முற்றிலும் நொறுங்கி போயிருக்கிறான் என்பதை யாருமே எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஸ்ரீகாந்தும் சாலியும் தங்களது போலி ஆடம்பர உலகத்திலேயே மூழ்கியிருந்தனர். வாவ், இதைத்தான் உண்மையான தீபாவளி என்று சொல்ல வேண்டும். என்ன ஒரு கம்பீரம் என்னோட மகளுக்கும் மருமகனுக்கும். ஸ்ரீகாந்த் அந்த பரிசு பெட்டிகளை கையில் வாங்கியபடி பாராட்டு மழையை பொழிய தொடங்கினார். நீலிமா நடு மேஜையின் மீது பலகாரங்கள் நிறைந்த பெரிய தட்டுகளை கொண்டு வந்து வைத்தார். அந்த கமகமக்கும் நறுமணத்தால் டுவிங்கிலின் வாயில் உமிழ்நீர் ஊறியது. அவள் ஒரு முறுக்கை எடுத்தாள். ஐயோ அம்மா, இதெல்லாம் எவ்வளவு எண்ணெயாக இருக்கிறது. விக்ரம், நீங்கள் ஒரு குட்டி துண்டு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் உணவு கட்டுப்பாடு போய்கொண்டிருக்கிறது. சாலி தன் மூக்கில் கைக்குட்டையை வைத்தபடி கூறினார். அனைவரும் பலகாரங்களை சாப்பிடத் தொடங்கினர். வீட்டின் சூழல் மேலோட்டமாக அமைதியாக இருந்தது. ஆனால் ஸ்ரீகாந்திற்கு இந்த அமைதி அதிக நேரம் பொறுக்கக்கூடியதாக இருக்கவில்லை. ஸ்ரீகாந்திற்கு தன் பழைய கம்பீரத்தை காட்டி மற்றவர்களை கேலி செய்யும் புத்தி மீண்டும் ஒரு முறை தலை தூக்கியது. அவர் ஒரு கடலை மாவு அட்டை கையில் எடுத்தார். கவிதா மற்றும் ஆனந்தின் மீது ஒரு பார்வையை வீசினார். அவரது அந்த விசத்தனமான ஆட்டம் மீண்டும் தொடங்கியது. ஆனந்த், உங்கள் வயது கூடிக்கொண்டே போகிறது. இப்போது 40 வயதை நெருங்கப் போகிறீர்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த எளிமை என்னும் போர்வையில் வாடகை வீட்டிலேயே குப்பை கொட்டப் போகிறீர்கள்? ஸ்ரீகாந்தின் குரல் திடீரென உரத்தது. கவிதாவின் கையில் இருந்த முறுக்கு துண்டு அப்படியே நின்றது. நீலிமா பயத்துடன் தன் கணவரை பார்த்தார். நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்கிறீர்கள். ஆனால் உங்கள் உடம்பில் ஒரு நல்ல நகை கூட இல்லை. சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை. விக்ரம் மற்றும் சாலி கிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள் அவர்கள் தங்களுடைய 35 வயதுக்குள்ளேயே சீவுட்ஸில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃப்ளாட் வாங்கியிருக்கிறார்கள். அந்த சொசைட்டிக்குள்ளே நுழைந்தாலே என் நெஞ்சு பெருமையால் மிதக்கிறது. ஆனால் நீங்கள்? ஸ்ரீகாந்த் இப்போது தன் வழக்கமான பாணியில் வசைபாடத் தொடங்கினார். அப்பா, இன்றைக்கு பண்டிகை நாள். நாம் எல்லோரும் அமைதியாக பலகாரம் சாப்பிடுவோம். வாருங்கள் என்று கவிதா மிகுந்த பொறுமையோடு தலைப்பை மாற்ற முயன்றார். ஆனால் ஸ்ரீகாந்த் அவ்வளவு எளிதில் நிறுத்தக்கூடியவரா என்ன? அவர் இப்போது தன் கவனத்தை குட்டி ட்விங்கிளின் பக்கம் திருப்பினார். என்ன அமைதியாக சாப்பிடுகிறாள்? நாளைக்கு இந்த ட்விங்கிள் பெரியவள் ஆவாள். அவளுக்கு என்ன எதிர்காலத்தை கொடுக்க போகிறீர்கள் நீங்கள்? விக்ரமை பாருங்கள், அவனுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்கள். நீங்கள் இந்த மகளை வாழ்நாள் முழுவதும் இதே ஏழ்மையிலும் வாடகை வீட்டிலும் வைத்துக்கொள்ளப் போகிறீர்களா? உங்களோட பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை முறையால் இந்த மகளோட எதிர்காலமும் இருண்டு தான் போகப் போகிறது. இந்த தரித்திரமான சூழலை பார்த்தால் நாளைக்கு ஒரு நல்ல வரன் கூட இவளுக்கு அமையாது. ஸ்ரீகாந்தின் இந்த வார்த்தைகள் ஒரு கூர்மையான கத்தியை போல பாய்ந்தன. தரித்திரம், பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை, மகளின் எதிர்காலம் இருண்டுவிடும். இந்த வார்த்தைகள் நேரடியாக ஆனந்தின் இதயத்தை தைத்தன. தன் சொந்த அவமானத்தை அவன் இத்தனை வருடங்களாக மௌனமாக தாங்கி கொண்டுதான் வந்திருந்தான். கவிதாவின் பேச்சை கேட்டுதான் அவன் SM ப்ராப்பர்ட்டிஸ் என்ற அந்த பெரிய ரகசியத்தையும் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்தான். ஆனால் இன்று அவனது 9 வயது செல்ல குழந்தை ட்விங்கிளை இந்த அசிங்கமான அரசியலுக்குள் இழுத்திருந்தனர். ட்விங்கிள் பயந்து போய் தன் கையில் இருந்த லட்டை கீழே வைத்தாள். அவளது குட்டி கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. தாத்தா ஏன் தன் அம்மா அப்பாவை இவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் பேசுகிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் அழுகையோடு ஓடி வந்து ஆனந்தின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டாள். தன் மகளின் கண்களில் இருந்த அந்த கண்ணீரை கண்டதும் ஆனந்தின் பொறுமை முற்றிலும் பறந்தது. அவனது நெற்றி நரம்புகள் புடைத்தன. கைகள் இறுக்கமாக மூடப்பட்டன. 2 வருடங்களுக்கு முன்பு அண்ணா நகர் வீட்டில் தொடங்கிய இந்த அவமான ஆட்டத்தை இன்று இங்கே இந்த மயிலாப்பூர் வாடகை வீட்டிலேயே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவனது மனதில் உதித்தது. அவன் சற்றென்று ஆவேசமாக எழுந்து நின்றான். அவனது மூச்சு பலமாக ஓடியது. இன்று அவன் ஸ்ரீகாந்தின் முகத்தில் இருக்கும் அந்த போலி முகமுடியையும் சாலியின் அந்த போலி ஆடம்பர கோட்டையையும் எல்லோர் முன்னிலையிலும் கிழித்தெறிய தயாரானான். எந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு எங்களை நீங்கள் தரித்திரம் பிடித்தவர்கள் என்று திட்டுகிறீர்களோ, எந்த வீட்டிற்கு நீங்கள் மாதந்தோறும் வாடகை கட்டுகிறீர்களோ,
அந்த வீட்டின் உண்மையான உரிமையாளர் உங்களது இந்த சாதாரண மகள் கவிதா தான் என்ற உண்மையை ஸ்ரீகாந்தின் முகத்திற்கு நேரே கத்தி கூற நினைத்தான். ஆனந்த் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க முற்பட்டான். அதற்குள் கவிதா மிக வேகமாக, அதே சமயம் அமைதியாக ஆனந்தின் கையை இறுக பற்றி கொண்டாள். ஆனந்த் கோபத்துடன் அவளை பார்த்தான். கவிதாவின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவளது பார்வை மிகவும் உறுதியாக இருந்தது. அவள் ஆனந்தின் கையை லேசாக அழுத்தி தன் பார்வையாலேயே வேண்டாம், இப்போது எதுவும் பேசாதே என்று ஜாடை காட்டினாள். கவிதா, இன்றைக்கு வேண்டாம். இன்றைக்கு இவர்களிடம் எல்லா உண்மையையும். ஆனந்தின் குரல் கோபத்தால் நடுங்கியது. ஆனால் கவிதா தன் கண்களாலேயே மீண்டும் அவனை அமைதியாக இருக்கும்படி கூறி கீழே அமர வைத்தாள். வரவேற்பறையில் இப்போது ஒரு பயங்கரமான மூச்சு திணற வைக்கும் அமைதி நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டிருந்தது. விக்ரமின் நெற்றியில் திடீரென வேர்வை துளிர்த்தது. அவன் பதற்றத்துடன் தரையை பார்த்து கொண்டிருந்தான். சாலியோ தன் முகத்தில் ஒரு ஏளன புன்னகையோடு மொபைலை நோண்டி கொண்டிருந்தாள். ஸ்ரீகாந்தோ நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு தான் இவர்கள் இருவரையும் நிரந்தரமாக வாயடக்கை செய்து விட்டதாக நினைத்து அந்த வெற்றியின் மிதப்பில் தங்களது கடலை மாவு லட்டை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். வீட்டின் சூழல் எவ்வளவு தட்டையான பதற்றத்தில் இருந்தது என்றால் அங்கே ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அது பாம் அடிப்பது போல கேட்டிருக்கும். கடிகாரத்தின் அந்த டிக் டிக் சத்தம் இப்போது அனைவரின் இதய துடிப்பையும் அதிகமாக்கி கொண்டிருந்தது. கவிதா ஆனந்தை அமைதியாக இருக்கும்படி சொல்லியிருந்தாலும் வீட்டிற்குள் இருந்த காற்று கனத்து போயிருந்தது. ஸ்ரீகாந்தின் அகந்தையோ இந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு மேலும் வீங்கியது. தான் பேசிய குத்தலான பேச்சுக்களை கவிதாவும் ஆனந்தும் மௌனமாக தாங்கிக் கொள்கிறார்கள் என்ற எண்ணமே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. நீலிமா, அந்த முறுக்கு டப்பாவை கொஞ்சம் இப்படி எடு என்று ஸ்ரீகாந்த் கட்டளையிட்டார். மேலும் முறுக்கை மென்று கொண்டே அவர் மீண்டும் பேசத் தொடங்கினார். பார்த்தீர்களா, நான் சொன்னதில் உண்மை இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் 2 பேரும் கம்முன்னி வாயடைத்து நிற்கிறீர்கள். இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் முதலில் நமக்கு என்று ஒரு லெவல் இருக்க வேண்டும். அந்த லெவல் வெறும் பணத்தாலையும் ஆடம்பர வாழ்க்கை முறையாலும் மட்டும்தான் வரும். கவிதா அப்போதும் அமைதியாகவே இருந்தாள். அவளது கண்கள் தன் மகள் ட்விங்கிளின் மீது மட்டுமே இருந்தன. அவள் இப்போது அழுகையை நிறுத்திவிட்டு பாட்டியின் மடியில் அமர்ந்திருந்தாள். ஸ்ரீகாந்த் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டு அனைவர் மீதும் ஒரு வெற்றியின் பார்வையை வீசி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். உங்கள் எல்லோருக்கும் நான் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். போன தடவை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தில் என்னுடைய மொத்த பணமும் போய்விட்டது. அண்ணா நகர் வீடும் கைவிட்டு போய்விட்டது. இப்போது என்னுடைய பேரில் கிராமத்தில் இருக்கும் அந்த 7-8 ஏக்கர் விவசாய நிலமும் கொஞ்சம் காலி இடமும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அதுதான் என்னுடைய உண்மையான சொத்து. இப்போது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அந்த நிலம் முழுவதையும் நான் சாலியோட பேரில் மட்டும்தான் எழுதப் போகிறேன். ஏனென்றால் அவள்தான் என்னுடைய லெவலுக்கு ஏற்றவள். அவளும் விக்ரமும் சேர்ந்து சொந்தமாக உருவாக்கி இருக்கிற இந்த சாம்ராஜ்யத்திற்கு அந்த நிலம் இன்னும் உதவியாக இருக்கும். மற்றபடி சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்க துப்பில்லாதவர்கள் கையில் நிலத்தை கொடுத்து அதையும் நான் ஏன் வீணாக்க வேண்டும்? ஸ்ரீகாந்தின் இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே நீலிமாவின் கையில் இருந்த வெற்று தண்ணீர் கிளாஸ் நழுவி கீழே விழுந்து டங் என்று சத்தமிட்டது. கவிதாவின் பங்கிற்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். ஆனால் கவிதாவின் முகத்திலோ கோபத்தின் அல்லது வருத்தத்தின் எந்த ஒரு கோடும் தெரியவில்லை. அவளுக்கு அந்த நிலத்தின் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்போ பேராசையோ என்றுமே இருந்ததில்லை. ஆனால் ஸ்ரீகாந்தின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு சாலியின் முகத்தில் தோன்றிய அந்த போலி மகிழ்ச்சியையும் தலைகணத்தையும் கண்டு யாரோ ஒருவரின் பொறுமையின் அணைக்கட்டு இறுதியாக உடைந்தது. போதும் மாமா, போதும். உங்களுடைய இந்த புகழ்ச்சியை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். திடீரென வரவேற்பறையில் ஒரு இடி முழங்கு குரல் எதிரொலித்தது. அனைவரின் பார்வைகளும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பின. அது விக்ரமின் குரல். விக்ரம் இதுவரை ஒரு மூலையில் தலை குனிந்து அமர்ந்திருந்தவன் இப்போது சற்றென்று ஆவேசமாக எழுந்து நின்றான். அவனது கண்களில் இருந்து நெருப்பு பொறி பறந்தது. கடந்த 2 வருடங்களாக தனக்குள்ளேயே தேங்கி போயிருந்த அவனது கோபம், அவனது இயலாமை மற்றும் அவனது மன உளைச்சல் இப்போது ஒரு எரிமலையை போல வெடித்து சிதறியது. விக்ரம், என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? யார்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று விவஸ்தை இல்லையா?
சாலி பயந்து போய் எழுந்து நின்று விக்ரமின் கையை பற்ற முயன்றாள். நீ வாயை மூடு சாலி, ஒரு வார்த்தை கூட பேசாதே. விக்ரம் அவளது கையை உதறி தள்ளினான். அவனது குரல் எவ்வளவு சத்தமாக இருந்தது என்றால் ட்விங்கிள் பயந்து போய் பாட்டியின் சேலை தலைப்பிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். ஸ்ரீகாந்த் தன் இடத்திலேயே திடுக்கிட்டு போனார். அட மருமக பிள்ளையே, என்னாச்சு திடீரென்று? நான் உங்கள் நல்லதுக்கு தானே பேசிக்கொண்டு இருக்கிறேன். எந்த நல்லதுக்காக பேசினீர்கள் மாமா நீங்கள்? எங்களுடைய என்ன தகுதி, எங்களுடைய என்ன சாம்ராஜ்யம்? விக்ரம் தன் இரு கைகளாலும் தலையை பற்றி கொண்டான். அவனது கண்களில் இப்போது கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் கண்ணீர் முட்டத் தொடங்கியது. நீங்கள் பார்க்கும் சீவுட்ஸின் அந்த 3 கோடி ரூபாய் பிளாட்டும் அந்த ₹1,00,000 காரும் எல்லாமே பொய் மாமா. எல்லாமே ஒரு மிகப்பெரிய போலி ஆடம்பர நாடகம். விக்ரம் கத்தினான். அவனது வார்த்தைகள் வீடு முழுவதும் ஒரு பாம்பு போல வெடித்தன. ஸ்ரீகாந்தின் முகத்தில் இருந்த நிறம் ஒரே நொடியில் வெளுத்து போனது. பொய்யா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய அந்த ஃப்ளாட் என்னுடையது இல்லை, அது வங்கியினுடையது. விக்ரம் விரக்தியுடன் இரு கைகளையும் காற்றில் விரித்து கூறினான். சாலியுடைய அந்த போலி அந்தஸ்து பிடிவாதத்தினாலையும் உங்கள் முன்னாடி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை காட்டணும் என்பதற்காகவும் நான் என் சக்திக்கு மீறி அந்த கடனை வாங்கினேன். மாதம் ₹1,50,000 வெறும் இஎம்ஐ மட்டுமே போய்கொண்டிருக்கிறது. ராப்பகல எனக்கு தூக்கமே வருவதில்லை. என்னுடைய கிரெடிட் கார்டுகள் எல்லாமே முழுமையாக பிளாக் ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலையில்தான் வங்கியிலிருந்து ஃபைனல் நோட்டீஸ் வந்திருக்கிறது மாமா. விக்ரமின் தொண்டையை அழுகை அடைத்தது. அவன் ஒரே நொடியில் முற்றிலும் மனமுடைந்து சோபாவில் சாய்ந்தான். அடுத்த 15 நாட்களில் வங்கி அந்த ஃப்ளாட்டையும் காரையும் ஜப்தி செய்ய போகிறார்கள். நாங்கள் முழுமையாக நடுத்தருவுக்கு வந்துவிட்டோம். நான் திவாலாகிவிட்டேன் மாமா. இப்போது எங்களுக்கு வாழ ஒரு வீடு கூட இல்லை. விக்ரம் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சிறிய குழந்தையை போல விம்மி விம்மி அழத் தொடங்கினான். ஒட்டுமொத்த வரவேற்பறையிலும் இப்போது ஒரு மயான அமைதி நிலவியது. ஸ்ரீகாந்தின் காலடி நிலம் மட்டுமல்ல, அவரது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே யாரோ உலுக்கி போட்டது போல இருந்தது. அவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தார். எந்த மருமகனின் மற்றும் மகளின் பணத்தை நினைத்து அவர் வாழ்நாள் முழுவதும் இவ்வளவு போலி பெருமை பேசினாரோ, யாரை வைத்து கவிதாவை தரித்திரம் பிடித்தவள் என்று முத்திரை குத்தினாரோ, அந்த ஆடம்பர மாளிகை உள்ளுக்குள் முற்றிலும் மக்கி போயிருந்தது என்ற உண்மையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாலி, விக்ரம் என்ன இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறான்? ஸ்ரீகாந்தின் குரல் இப்போது முன்போல கம்பீரமாக இல்லை. அது நடுக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தது. சாலியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவளது அந்த போலி முகமூடி எல்லோர் முன்னிலையிலும் கிழித்தெறியப்பட்டிருந்தது. அவள் தலை குனிந்து கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளது அந்த கனமான ஆடம்பரமான லெஹங்காவில் அவள் இப்போது பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக தெரிந்தாள். நீலிமா தன் தலையில் கை வைத்தபடி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். தன் இரு மகள்களின் வாழ்க்கையும் நாசமாகி விட்டது போல அவருக்கு தோன்றியது. ஒருத்தியின் வாழ்க்கை எளிமையாலும் வாடகை வீட்டினாலும் இப்படி ஆகிவிட்டது என்ற தவறான எண்ணம் அவருக்கு இருந்தது. மற்றொருத்தியின் வாழ்க்கையை அதீத ஆடம்பரத்தால் நடுத்தருவுக்கு வந்துவிட்டது. கவிதாவும் ஆனந்தும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆனந்திற்கு இப்போதுதான் கவிதாவின் அந்த அமைதிக்கான உண்மையான அர்த்தம் புரிந்தது. கவிதா சற்று முன்பு ஏன் தன்னை தடுத்து நிறுத்தினாள் என்பது அவனுக்கு இப்போது விளங்கியது. விக்ரமின் இந்த ஆடம்பர பலூன் என்றாவது ஒரு நாள் வெடிக்கத்தான் போகிறது. அதை அவர்களாகவே உடைத்து கொள்ளட்டும் என்ற கவிதாவின் முடிவு எவ்வளவு தூர நோக்கு உடையது என்பதை ஆனந்த் ஒப்புக்கொண்டான். ஸ்ரீகாந்தின் மூளையில் இப்போது பயங்கரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர் தன் தவறை உணரத் தொடங்கியிருந்தார். இருந்தாலும் அவரது மனதில் ஒரு இறுதி சுயநல எண்ணம் மின்னியது. சரி, விக்ரமும் சாலியும் நடுத்தருவுக்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கு வாழ வீடு இல்லை. ஆனால் நானும் எங்கே சொந்த வீட்டிலா வாழ்கிறேன்? நானும் இந்த வாடகை வீட்டில்தான் இருக்கிறேன். ஆனால் இப்போது என்னிடம் கிராமத்தில் இருக்கும் அந்த நிலம் இருக்கிறது. அதை விற்று நான் சாலிக்காக ஒரு குட்டி ஃப்ளாட் வாங்கி விடுவேன். இந்த ஒரு எண்ணம் தான் அவரது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. விக்ரமின் அந்த நெஞ்சை உலுக்கும் உண்மை வாக்குமூலத்திற்கு பிறகு வரவேற்பறையில் ஒரு பயங்கரமான மயான அமைதி பரவி இருந்தது. அங்கே மூச்சு விடும் சத்தமும் விக்ரமின் விம்மல்களும் மட்டுமே எதிரொலித்தன. தீபாவளி நாளில் எந்த வீட்டில் மகிழ்ச்சியின் சிரிப்பொலி கேட்டிருக்க வேண்டுமோ, அங்கே இப்போது எஞ்சி இருந்தது வெறும் பச்சாதாபமும்
நொறுங்கி போன போலி அகந்தையும் மட்டுமே. ஸ்ரீகாந்த் வெறிச்சோடிய பார்வையுடன் அமர்ந்திருந்தார். எந்த சாலியினுடைய சொத்துக்களை நினைத்து அவர் இவ்வளவு பெருமைப்பட்டாரோ, அந்த சொத்து வெறும் காற்றில் பறந்த பலூன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது அவரது மூளையின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. என்ன பேசுவது, என்ன செய்வது என்று அவருக்கு எதுவும் புரியவில்லை. அவரது தலையில் ஓடிக்கொண்டிருந்த எண்ண ஓட்டங்கள் அப்படியே நின்றன. நீலிமாவோ தன் தலையில் கை வைத்தபடி சுவரின் ஆதரவோடு நின்று கொண்டிருந்தார். ஒரு நொடி கூட 1 மணி நேரம் போல தெரிந்த இந்த மூச்சு திணற வைக்கும் அமைதியில் திடீரென நடு மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த கவிதாவின் மொபைல் பீப் பீப் என்று சத்தமிட்டது. அந்த சத்தம் அனைவரையும் திடுக்கிட செய்தது. ஏற்கனவே இயலாமையிலும் கோபத்திலும் ஒரு விசித்திரமான மனநிலையில் இருந்த ஸ்ரீகாந்த் மிகுந்த எரிச்சலோடு அந்த போனை தன் கையில் எடுத்தார். யாருடையதோ ஒரு தேவையற்ற மெசேஜாக இருக்கும், அதை ஓரமாக தூக்கி போட்டு விடலாம் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் ஃபோனின் ஸ்க்ரீன் பளிச்சிட்டது. அந்த பளிச்சிட்ட ஸ்க்ரீனில் வந்திருந்த ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் அவரது கவனத்தை ஈர்த்தது. ஸ்க்ரீனில் தெளிவான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, எஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ், நவம்பர் மாத வாடகை டெபாசிட் செய்யப்பட்டது. ஸ்ரீகாந்தின் கண்கள் சுருக்கமடைந்தன. எஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற பெயர் அவருக்கு பழகிய ஒன்றுதான். 2 வருடங்களுக்கு முன்பு இதே நிறுவனத்துடன் தான் அவர் இந்த வீட்டின் வாடகை ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டிருந்தார். அவர் அறியாமலேயே தன் விரலால் அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இழுத்தார். ஒட்டுமொத்த டேஷ்போர்டும் அவரது கண்களுக்கு முன்னால் விரிந்தது. அங்கே ஒன்றன் பின் ஒன்றாக சொத்துக்கள் மற்றும் வாடகைதாரர்களின் பெயர்கள் வரிசையாக இருந்தன. ஸ்ரீகாந்தின் கண்கள் அந்த பட்டியலின் கீழே நகர்ந்தன. யூனிட் 1 வணிக கடை டி நகர் வாடகை வந்தது. யூனிட் 2 ஃப்ளாட் 202 மயிலாப்பூர் வாடகை வந்தது. திடீரென அவரது விரல் ஒரு வரியின் மீது வந்து நின்றது. யூனிட் 3 ஃப்ளாட் 402 தற்போதைய முகவரி, வாடகைதாரர் ஸ்ரீகாந்த் மற்றும் நீலிமா, ரூபாய் 18,000 வந்தது. அவரது கண்கள் அகல விரிந்தன. மூச்சு நெஞ்சிலேயே நின்றது. அவர் மிகுந்த வேகத்துடன் ஸ்கிரீனின் மேல் பக்கத்தை பார்த்தார். அங்கே பெரிய தடித்த எழுத்துகளில் எழுதப்பட்டிருந்தது, உரிமையாளர் கவிதா மற்றும் ஆனந்த். கையில் இருந்த போன் நடுங்கத் தொடங்கியது. ஸ்ரீகாந்தின் விரல்களின் பலம் முழுமையாக குறைந்து போனது போல இருந்தது. அவர் எந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாரோ அந்த நாற்காலி ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தாக்காக மாறி அவரை கீழே இழுப்பது போல இருந்தது. அவரது மூளை மரத்து போனது. என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்? இது சாத்தியமா? அவர் தன் கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் ஸ்கிரீனை பார்த்தார். ஆம், வார்த்தைகள் அவைதான். எந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு கடந்த 2 வருடங்களாக தன் மூத்த மகளை தரித்திரம் பிடித்தவள், பிச்சைக்காரி, வாடகை வீட்டில் மக்கி போகிறவள் என்று கேலி செய்து வந்தாரோ, அதே வீடு, அதே கட்டிடம் அவளது உடைமையாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி என்று தன் உடைந்த கௌரவத்திற்காக அவர் எந்த ஏஜென்சிக்கு வாடகை செலுத்தி வந்தாரோ அந்த பணம் நேரடியாக கவிதா மற்றும் ஆனந்தின் வங்கி கணக்கில் தான் டெபாசிட் ஆகி கொண்டிருந்தது. இந்த அதிர்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்றால் ஸ்ரீகாந்தின் முகத்தின் நிறமே வெளுத்து போனது. நெற்றியில் பெரிய பெரிய வேர்வை துளிகள் கோர்த்தன. 35 வருடங்களாக அவர் எந்த அளவுகளை வைத்து மனிதர்களை எடை போட்டாரோ, பணமும் அந்தஸ்தும், அந்த அளவுகளை இன்று அவரது மகளே அவரது தலையில் அடித்து உடைத்து விட்டார். நாம் தன் சொந்த மகளிடமும் அந்த சாதாரண வாழ்க்கை வாழும் மருமகனிடமும் தான் வாடகைக்கு குடியிருக்கிறோம் என்ற இந்த உண்மை அவரது அகந்தையை அடியோடு சாம்பலாக்கியது. அவருக்குள் இருந்த அந்த தலைக்கணும் பிடித்த மொத்த வியாபாரி ஒரே நொடியில் சரிந்து விழுந்தான். இது என்னது? ஸ்ரீகாந்தின் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மறுத்தன. ஏதோ தொண்டை வறண்டு போனது போல அவரது குரல் கரகரப்பாகவும் நடுக்கத்துடனும் ஒலித்தது. அவர் நடுங்கும் கைகளால் போனை கவிதாவின் பக்கம் நீட்டினார். கவிதா, எஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது உன்னுடைய பெயரா? அனைவரின் பார்வையும் இப்போது கவிதாவின் மீது நிலைத்தது. சாலி தன் கண்ணீரை துடைத்தபடி நிமிர்ந்து பார்த்தார். விக்ரமிற்கும் எதுவும் புரியவில்லை. கவிதா அமைதியாக எழுந்து நின்றாள். அவளது முகத்தில் எந்த ஒரு வெற்றியின் மிதப்போ அல்லது தன் தந்தையை தாழ்த்தி பழிவாங்கிய திருப்தியோ இருக்கவில்லை. அங்கே ஒரு ஆழமான முதிர்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. ஆனந்தும் அவளது அருகில் வந்து நின்றான். அவன் மிகவும் உறுதியாக கவிதாவின் தோள் மீது கை வைத்தான். அந்த தொடுதல், நான் உனக்கு பின்னால் ஒரு வலுவான மலை போல நிற்கிறேன்
இனி உண்மை முழுமையாக வெளிவரட்டும் என்று சொல்வது போல இருந்தது. கவிதா தன் தந்தையின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அவளது பார்வை எவ்வளவு உறுதியாக இருந்தது என்றால் ஸ்ரீகாந்தால் அவளது பார்வையை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆமாம் அப்பா. கவிதாவின் குரல் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் அதே சமயம் வரவேற்பறையை முழுவதும் எதிரொலிப்பதாகவும் இருந்தது. இந்த வீடு என்னுடையதும் ஆனந்துடையதும் தான். கடந்த 2 வருடங்களாக நீங்கள் எந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அது எங்களது சொந்த வீடு தான். இந்த வார்த்தைகள் ஸ்ரீகாந்தின் காதுகளில் ஒரு சம்மட்டி அடி போல விழுந்தன. அவர் நடுங்கும் கைகளால் நெற்றி வேர்வையை துடைத்து, அப்படியென்றால் நீங்கள் என்று தன் வாக்கியத்தை முடிக்க முடியாமல் தவித்தார். கவிதா தொடர்ந்து கூறினாள், இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை அப்பா. எஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற பெயரில் மயிலாப்பூர் மற்றும் டி நகர் பகுதியில் எங்களுக்கு இன்னும் 8 சொத்துக்கள் இருக்கின்றன. அவற்றில் வணிக கடைகளும் ஃப்ளாட்டுகளும் அடங்கும். இவை அனைத்தையும் நாங்கள் எந்த வங்கியின் கடனிலும் வாங்கவில்லை. எங்களது சொந்த உழைப்பிலும் சேமிப்பிலும் உருவாக்கியவை. சாலியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. எந்த அக்காவின் எளிமையை அவள் எப்போதும் கேலி செய்து வந்தாலோ அந்த மூத்த அக்கா தன் போலி 3 கோடி ரூபாய் ஃப்ளாட்டை விட பல மடங்கு பெரிய சொத்தை தன் பெயரில் வைத்திருக்கிறாள். விக்ரம் வெறிச்சோடிய பார்வையுடன் ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனந்தின் இந்த எளிய வாழ்க்கை முறைக்கு பின்னால் இருந்த உண்மையான பணக்காரத்தனம் அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. ஆனால் அப்போது ஏன் நீங்கள் என்னிடம் இதை சொல்லவில்லை? ஏன் இப்படி ஏழை மாதிரி வேஷமிட்டீர்கள்? என்னை அவமானப்படுத்துவதற்காகவா? ஸ்ரீகாந்தின் குரல் இப்போது முற்றிலும் அழுகையாக மாறியது. அவரது அந்த பாஸ் போன்ற திமிர் முற்றிலும் மறைந்து போனது. ஆனந்த் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அது நாங்கள் யாரையும் தாழ்த்தி பேசுவதற்காகவோ அல்லது அவமானப்படுத்துவதற்காகவோ இதை மறைக்கவில்லை. கவிதா இந்த ரகசியத்தை என்னுடன் காத்து வந்தாள். ஏனென்றால் அவளுக்கு உங்களுடைய பணத்தை பற்றிய பார்வை என்னவென்று நன்றாக தெரியும். நீங்கள் மனிதர்களின் மதிப்பை அவர்களின் பேங்க் பேலன்ஸை வைத்துதான் முடிவு செய்கிறீர்கள். நாங்கள் உங்களை அவமானப்படுத்த நினைத்திருந்தால் 2 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை விற்றுவிட்டு நடுத்தெருவுக்கு வந்தபோதே நீங்கள் வருவது எங்களுடைய வீடுதான் அப்படி என்று நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. கவிதா முன்னைக்கு வந்து கூறினாள், அப்பா, பணம் வாழ்வதற்கு வேண்டுமே தவிர ஆடம்பரத்தை காட்டுவதற்கு இல்லை. சாலியும் விக்ரமும் ஆடம்பரத்திற்காக பணத்தை வீணடித்தார்கள். இன்று அவர்களுக்கு வாழ வீடு கூட இல்லாத நிலை வந்துவிட்டது. நாங்கள் பணத்தை எதிர்காலத்திற்காக முதலீடு செய்தோம். ஸ்ரீகாந்திற்கு தன் சொந்த வாழ்க்கையை நினைத்தே வெட்கமாக இருந்தது. அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு தவறான குதிரையின் மீது பந்தயம் கட்டியிருந்தார். எந்த மகளை அவர் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாரோ அவள் போலி ஆடம்பரத்தில் மூழ்கி போனாள். எந்த மகளை அவர் காலடி தூசியாக நினைத்தாரோ அவளே இன்று அவர்களுக்கு தலைக்கு மேல் கூரையாக வந்து நின்றாள். அவரது கைகளில் இருந்து கவிதாவின் போன் சோபாவில் நழுவி விழுந்தது. அவரது 2 கைகளும் முழங்கால்கள் மேல் சாய்ந்தன. அவர் தலை குனிந்து நிசப்தமானார். அது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி. ஆனால் அந்த தோல்வி அவருக்கு 35 வருடங்களாக தெரியாத ஒரு உண்மையை உணர்த்தியிருந்தது. சோபாவில் விழுந்து கிடந்த அந்த ஃபோனின் ஸ்கிரீன் ஒளி மெல்ல மெல்ல மங்கியது. ஆனால் ஸ்ரீகாந்தின் வாழ்க்கையின் மிக ஆழமான சுடும் உண்மையை அந்த ஒளி என்றென்றைக்குமாக பதித்துவிட்டு சென்றது. அண்ணா நகரின் அந்த தலைக்கணம் பிடித்த வியாபாரியின் அந்த அகந்தை மிக்க தந்தையின் கௌரவம் இப்போது முற்றிலும் மண்ணோடு மண்ணாகி இருந்தது. அவரது 2 கைகளும் முழங்கால்களில் இருக்க பார்வை தரையை நோக்கி குத்தியிருந்தது. எந்த மகளை தன் வாழ்நாள் முழுவதும் தரித்திரம் பிடித்தவள் துரதிர்ஷ்டசாலி என்று கேலி செய்தாரோ, சொந்தக்காரர்களின் முன்னாடி அவளது எளிமையின் எள்ளி நகையாடினாரோ, அதே மகள் இன்று இந்த இக்கட்டான காலத்தில் தங்களின் உண்மையான ஆதரவாகவும் தங்களின் தலைக்கு மேல் இருக்கும் கூரையின் சொந்தக்காரியாகவும் மாறியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவரது மனதை ஒரு பாம்பை போல குடைந்தது. அவரது தொண்டையை அழுகை அடைத்தது. வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. வெறும் அவரது கண்களின் ஓரங்கள் மட்டுமே சிவந்து போயிருந்தன. நீலிமாவின் கால்களில் இருந்த பலம் அனைத்தும் ஒடுங்கி போனது. வாழ்நாள் முழுவதும் தன் கணவனின் போலி அகந்தைக்கும் சாலியின் ஆடம்பரத்திற்கும் அவர் மௌனமாகவே உடந்தையாக இருந்திருந்தார். இன்று உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததும் அவர் கவிதா மற்றும் ஆனந்திடம் ஏதோ குற்றவாளியை போல உணர்ந்தார். அவர் நடுங்கும் கால்களுடன் முன்னோக்கி வந்து,
நேரடியாக கவிதாவின் இரு கைகளையும் தன் கைகளில் பற்றி கொண்டார். கவிதா மகளே, நீலிமாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. எங்களை மன்னித்து விடுமா. உன்னை பெற்றவர்களாக இருந்தும் எங்களால் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. உன்னுடைய எளிமையை நாங்கள் உன்னுடைய குறைபாடு என்று நினைத்தோம். யாருக்காக உன்னை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அள வைத்தோமோ அதே சாலி இன்று எங்களுடைய முதுமை காலத்தில் எங்களை நடுத்தருவில் நிறுத்திவிட்டார். நான் உன்னிடம் எப்படி என் முகத்தை காட்டுவேன் மகளே? நீயே எங்களுடைய வீட்டு உரிமையாளராக வந்து நிற்கிறாயே. நீலிமா விம்மி விம்மி அழத் தொடங்கினார். கவிதா உடனடியாக தன் தாயை அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள். அம்மா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? என்ன உரிமையாளர் வேண்டியிருக்கிறது? நான் எப்போதுமே உங்களுடைய மகள்தான். கவிதா தன் தாயை அமைதிப்படுத்திவிட்டு ஸ்ரீகாந்திற்கு முன்னால் வந்து நின்றாள். ஸ்ரீகாந்த் மிகுந்த குற்ற உணர்ச்சியுடனும் கனத்த இதயத்துடனும் நிமிர்ந்து பார்த்தார். இப்போது கவிதா தன்மேல் கத்துவாள், தங்களை சவுக்கால் அடிப்பது போல அவமானப்படுத்துவாள், வீட்டை விட்டு வெளியேற சொல்லி மிரட்டுவாள் என்று அவர் நினைத்தார். ஏனெனில் அப்படி செய்வதற்கான முழு அதிகாரமும் இப்போது அவளுக்கு இருந்தது. ஆனால் கவிதாவின் முகத்தில் எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணமும் இருக்கவில்லை. அங்கே வெற்றியின் மிதப்பும் தெரியவில்லை. அங்கே இருந்தது வெறும் அசைக்க முடியாத முதிர்ந்த பண்புகளின் அமைதி மட்டுமே. அவள் மிகுந்த பணிவோடு அதே சமயம் உறுதியான குரலில் கூறினாள், அப்பா, சற்று முன்பு ஆனந்த் சொன்னது போல் நாங்கள் இதையெல்லாம் உங்களை அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது உங்களை தாழ்த்தி பேசுவதற்காகவோ மறைக்கவில்லை. உங்களுடைய அந்த பணத்தை வைத்து எடை போடும் அளவுகோலை தவிர்க்கத்தான் நான் இந்த ரகசியத்தை காத்து வந்தேன். எனக்கும் ஆனந்திற்கும் எங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆடம்பர போட்டியில் இறக்க விருப்பமில்லை. பணத்தோட சத்தம் ரொம்ப பெருசு அப்பா. அது மனிதர்களுக்கிடையில் இருக்கும் உறவுகளையே தின்றுவிடும். எனக்கு எங்களுடைய உறவுகள் முக்கியமாக இருந்தது. ஸ்ரீகாந்த் மௌனமாக இதை கேட்டுக்கொண்டிருந்தார். மேலும் அப்பா, நீங்கள் உங்களை ஒரு வாடகைதாரர் என்று நினைத்து மனதை சுருக்கிக்காதீர்கள். நீங்கள் இந்த வீட்டில் வாடகைதாரராக இல்லை, என்னுடைய அப்பாவாக எப்போதுமே வாழலாம். இந்த வீடு உங்களுடையது தான். ஆனால் இனிமேல் எனக்கும் சாலிக்கும் இடையே எந்த ஒப்பீடும் இருக்கக்கூடாது. பணத்தை வைத்து மனிதர்களின் மதிப்பை தீர்மானிக்கும் உங்களுடைய அந்த சுபாவத்தை நீங்கள் இங்கேயே இப்போதே நிரந்தரமாக விட்டுவிட வேண்டும். கவிதாவின் கௌரவம் மிக்க அதே சமயம் தெளிவான இந்த வார்த்தைகள் ஸ்ரீகாந்தின் இதயத்தை ஊடுருவி சென்றன. அவர் தலை குனிந்து கொண்டார். அவருக்கு தன் சொந்த ஆளுமையின் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. அதற்குள் குட்டி டிவிங்கிள், இதுவரை இதையெல்லாம் பெரிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல மெல்ல நடந்து ஸ்ரீகாந்தின் அருகில் வந்தாள். அவள் தன் பிஞ்சு கைகளை ஸ்ரீகாந்தின் நடுங்கும் கைகளின் மேல் வைத்தாள். ஸ்ரீகாந்த் கண்ணீர் மல்கிய கண்களோடு அந்த அப்பாவி குழந்தையை பார்த்தார். எந்த குழந்தையை சற்று முன்பு பிச்சைக்காரத்தனமான சூழலில் வளரும் பிள்ளை என்று கேலி செய்தாரோ அதே குழந்தை இப்போது அவரை மிகுந்த அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள். ட்விங்கிள் தன் மழலை மாறாத ஆனால் தெளிவான குரலில் கூறினாள், தாத்தா, அழாதீர்கள். அம்மா தான் சொல்கிறார்கள் அல்லவா, இந்த வீடு உங்களுடையதுதான் என்று. அப்புறம் ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய அம்மா அப்பா கிட்ட நிறைய வீடுகள் இருக்கிறது. நீங்கள் இங்கேயே சந்தோஷமாக இருங்கள் தாத்தா. ட்விங்கிளின் அந்த அப்பாவியான வார்த்தைகள் ஸ்ரீகாந்தின் எஞ்சியிருந்த அகந்தையின் சுவர்களையும் தரைமட்டமாக்கின. அந்த சிறுமியின் ஆழமான புரிதலும் அவளது அன்பான தொடுதலும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. 35 வருடங்களாக தலைகணத்துடன் வாழ்ந்த அந்த தந்தை, அண்ணா நகரின் அந்த திமிர் பிடித்த மொத்த வியாபாரி, இன்று ஒரு 10 வயது குழந்தையின் முன்னால் உடைந்து போய் விம்மி விம்மி அழுதார். அவர் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டார். அவருக்குள் தேங்கியிருந்த அந்த போலி அகந்தை, அவமானம், பச்சாதாபம் அனைத்தும் கண்ணீராக வெளியே வழிந்தோடியது. சாலியும் விக்கிரமும் ஒரு மூலையில் தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர். தங்களது போலி ஆடம்பரமும் அந்த 3 கோடி ரூபாய் கடனின் மாளிகையும் முழுமையாக இடிந்து சாம்பலாகி இருந்தது. கவிதாவின் அந்த பிரம்மாண்டமான அதே சமயம் அமைதியான வெற்றியின் முன்னால் அவர்களது பார்வை மேலே உயரவில்லை. கவிதா ஆனந்தை பார்த்தாள். இனி அங்கே நிற்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது. எந்த உண்மை உலகிற்கு முன்னால் வர வேண்டுமோ அது வந்துவிட்டது. எந்த அகந்தை அழிய வேண்டுமோ அது அழிந்துவிட்டது. ஆனந்த் ட்விங்கிளை தன் கைகளில் தூக்கி கொண்டான். அம்மா, நாங்கள் கிளம்புகிறோம்.
தீபாவளி பலகாரம் எல்லாமே ரொம்ப நன்றாக இருந்தது என்று கவிதா கிளம்பும்போது மிகவும் அமைதியாக நீலிமாவிடம் கூறினாள். ஸ்ரீகாந்த் சோபாவில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தார். நிமிர்ந்து பார்க்கும் துணிச்சல் கூட அவர்களிடம் எஞ்சியிருக்கவில்லை. கவிதா, ஆனந்த் மற்றும் குட்டி ட்விங்கிள் எந்த ஒரு ஆரவாரமும் இன்றி மிகவும் அமைதியாக அந்த வீட்டிலிருந்து வெளியேறினர். மயிலாப்பூரின் அந்த சொசைட்டிக்கு கீழே வந்ததும் கவிதா வானத்தை பார்த்தாள். இரவு 8 மணி ஆகிவிட்டிருந்தது. வெளியில் தீபாவளி பட்டாசுகள் வெடித்து கொண்டிருந்தன. வானத்தில் வண்ணமயமான வான வேடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. எங்கும் ஒரு உற்சாகமான ஒளிமயமான சூழல் நிலவியது. ஆனால் கவிதாவிற்குள் இன்று ஒரு தனித்துவமான தீபாவளி கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. கடந்த 10 வருடங்களாக தன் சொந்த குடும்பத்திலேயே மூச்சு திணறி கொண்டிருந்த அவளது சுவாசம் இன்றுதான் உண்மையான அர்த்தத்தில் சுதந்திர காற்றை சுவாசித்தது. தந்தையின் குத்தலான பேச்சுகள் என்ற கண்ணுக்கு தெரியாத கயிறு அவளது கழுத்தை நெரித்து கொண்டிருந்ததே, அது இன்றுடன் நிரந்தரமாக அறுந்து போனது. இன்று அவளுக்கு உண்மையான அர்த்தத்தில் சுதந்திரமாகவும் மனபாரம் இல்லாமலும் இருந்தது. ஆனந்த் மெதுவாக கவிதாவின் கையை தன் கையில் பற்றி கொண்டான். அவனது கண்களில் கவிதாவை பற்றிய அளப்பரிய பெருமிதம் நிறைந்திருந்தது. இன்றைக்கு நீ ரொம்ப பெரிய நிதானத்தை காட்டினாய் கவிதா. உன்னை நினைத்தால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. கவிதா புன்னகைத்தபடி அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். ட்விங்கிள் தன் அப்பாவின் இடுப்பில் அமர்ந்து கொண்டு வானத்தில் வெடிக்கும் பட்டாசுகளை பார்த்து கைதட்டி கொண்டிருந்தாள். அவர்கள் மூவரின் முகத்திலும் ஒரு தூய்மையான களப்பற்ற திருப்தியான மகிழ்ச்சி தெரிந்தது. அவர்களிடம் சாலியை போல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கார் இல்லைதான். ஆனால் அவர்களிடம் கடன் இல்லாத, அகந்தை இல்லாத ஒரு அழகான வாழ்க்கை கண்டிப்பாக இருந்தது. அவர்கள் மூவரும் தங்களது பழைய இருசக்கர வாகனத்தில் ஏறி ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை நோக்கி புறப்பட்டனர். உலகிற்கு காட்டுவதற்காக செய்யப்படும் ஆடம்பரமும் போலி அந்தஸ்தும் எப்போதும் மணல் கோட்டையை போன்றது. அது சூழ்நிலை என்ற ஒரு அலையிலேயே சரிந்து விழுந்துவிடும். ஆனால் அமைதியாகவும் கடின உழைப்பாலும் சரியான திட்டமிடலாலும் உருவாக்கப்படும் வெற்றி என்பது ஒரு வலுவான மலையை போன்றது. உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்ள வார்த்தைகளால் சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது மௌனமான உழைப்பால் கிடைக்கும் வெற்றியே ஒரு நாள் மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்கும். அதை இந்த உலகம் மௌனமாகத்தான் கேட்க வேண்டும். கவிதா மற்றும் ஆனந்தின் இக்கதை சுயமரியாதை, நிதானம் மற்றும் உண்மையான செல்வத்திற்கான உத்வேகத்தை அளிப்பதாகும். நன்றி.